ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குரிய அயனார் துணை சீரியல் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அயனார் துணை சீரியலில் யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கு சோழன் நேற்று நைட்டு சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு நிலாவை கூப்பிட்டு ஒவ்வொரு வேலையாக நீன்னு சொல்லி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன விஷயம்னு அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா, போங்க சோழன் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதை எப்படியே பிடிச்சி எப்படியாவது நிலாவை கூட வாழ வச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பல்லவன் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறாரு. எல்லாரும் வந்துருங்கண்ணே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுன்றாரு. அப்புறம் சேரன்கிட்டே சொல்கிறாரு. பார்த்தா அவர் வேணாம் நான் வர முடியாதுன்றாரு. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த நடேசன், "சேரா நீ பண்ணுற ஒன்றும் சரியில்லை. வேகமா அந்த சந்தா பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு. அவங்க ஊருக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும்" அப்படி சொல்கிறாரு. பாண்டியன் துவச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேரன் வராரு. சேரன் பாண்டியன்ட்ட பேசுகிறாரு. "என்னடா இப்படி கிரீஸா இருக்கு சட்டையெல்லாம்" அப்படி சொல்லிட்டு, "அது நான் மெக்கானிக் வேலை பார்க்குறேனே அப்படி தானே இருக்கும் சட்டையெல்லாம்" அப்படி சொல்கிறாரு. திடீர்னு, "அண்ணே நீ என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. நம்ம வீட்டுக்கு சேர்ந்தா வந்துட்டாங்கன்னா நிலா வாட்டுக்கு நான் போகிறேன், அதான் ஒரு பொண்ணு வந்துட்டாங்களா அப்படி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க" அப்படி சொல்கிறாரு. சேரனை தவிர வீட்டில் இருக்க பாண்டி, சோழன், நிலா எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலா தான் ரொம்ப, "என்ன இப்படி இப்போ ஒன்றுங்க இவ்வளோ லேட் ஆக்குறாங்க கிளம்புறதுக்கு" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிலா வந்துடுறாங்க. வந்த உடனே டக்குன்னு சோழன், "நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு" போகிறாரு. அப்போ பாண்டி அவங்க சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழனை விட்டுட்டு, "நான் வெளியே போகிறேன் நீங்கள் வாங்க" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. 3 பேரும் கிளம்பி காலேஜ் போகிறாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா பல்லவன் வாசல்லேருந்து, "வாங்க வாங்க" அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "இவர் நிறைய மெடல் வாங்க போகிறாரு. நீங்கள் பாருங்கண்ணே பாருங்கண்ணே" அப்படி சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் பல்லவனுக்கு மனசில் ஃபுல்லாக வாசலில் தான் இருக்குது. எப்போ நம்ம அண்ணன் வருவார், சேரனை வந்து என் கூட பேசுவாரா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. டக்குனு இங்கே பார்த்தா சைட்டை கட்டுறாங்க. சைட்டில், "பையா அங்கே ஊர்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க பையா, கூட்டு வா சொல்லி வேகமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க பையா" அப்படி சொல்லட்டியும், "நீ பயப்படாத நினச்சி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நீ முடியுது. நாளைன்னு போட்ட ஒரு ப்ரோமோவில் சேரன் வந்து காலேஜ் போகிறாரு. பல்லவனுக்கும் சேரனுக்கும் அந்த சண்டை முடிகிற மாதிரி காட்டுறாங்க. என்னென்னு பார்ப்போம்.